ஹாய் கைஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கேஒய்சிக்கான அப்டேட் ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு எத்தனை பேர் இந்த ஐக்கான் வந்திருக்கா வரலையான்னு நீங்களும் செக் பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கி நான் மார்னிங் எழுந்து செக் பண்ணி பார்க்குறப்போ என்னுடைய அப்ளிகேஷனில் இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு நண்பா. ஸோ நீங்கள் எத்தனை பேர் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஐக்கான் வந்திருக்கா இல்லையான்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. சப்போஸ் இல்லை நண்பா எனக்கு அந்த ஐக்கானே வந்து ஓப்பன் ஆகலைன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மைவி3 அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிக்கிங்க. சப்போஸ் அப்டேட் கேட்கலன்னா அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ உங்களுக்கு கேஒய்சிக்கான ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இது எங்கே எப்படி செக் பண்ணதுக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க நண்பா. இன்றைக்கி மார்னிங் வந்து அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நிறைய பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல். ஸோ ஆப்பு கொஞ்சம் சர்வர் கொஞ்சம் டவுனாகவே இருக்குது. ஆப்பு கொஞ்சம் இன்றைக்கி காலையில் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் நண்பா. ஏன்னா கேஒய்சிக்கான ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பட் அது உள்ளே இன்னும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான ஐக்கான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் ஆகலை. கேஒய்சி வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக இன்னும் முடியல. ஸோ ஆப்பு கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நேற்று கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஸோ கேப்சாகும் போது நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி அதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஆப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுற வரைக்கும் தான். ஸோ அந்த அப்டேஷன்லாம் முடிஞ்சிச்சுன்னா நார்மல் ஆகிடும். ஸோ இந்த ஐக்கான் நீங்கள் வந்து செக் பண்ணதுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் உள்ள ஓப்பன் பண்ணிக்கிங்க நண்பா. அப்ளிகேஷன் உள்ள ஓப்பன் பண்ணி மேலே ரைட் சைடில் 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் கார்னரில் கீழே பார்த்தோன்னா டேஷ்போர்டு கீழே பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அந்த கேஒய்சி ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல தான் டிஸ்பிளே ஆகிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ், வி ஆர் கரண்ட்லி ஒர்க்கிங் ஆன் தி கேஒய்சி அண்ட் வில் லெட்ஸ் யூ நோ as soon as இட் இஸ் பாசிபிள். ஸோ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய பேக்ரவுண்டில் இதுக்கான கம்ப்ளீட்டாக இன்னும் முடியல. கிட்டத்தட்ட கம்மிங் சூனில் வந்து ஃபுல் அப்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ஐக்கான் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ யாரும் வந்து இது போல் நான் வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன் எனக்கு இது போல் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்காதீங்க. ஸோ அதுக்கான அப்டேட் வந்து பின்னாடி வந்து கம்ப்ளீட்டாக முடியல. எம்டி சார் அதுக்கான அப்டேட் வந்து விரைவில் பண்ணுவார். ஸோ வீடியோ வந்து கிளியராக சொல்லுவார். இதை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒன் பர்சனுக்கு ஒரு ஐடியில் 1 பேங்க் அக்கௌண்ட் 1 ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சு தான் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும். யாருன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்டாக ஒரு நம்பரில் 2-3 பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி ஸோ வேறு மொபைலில் பண்ணிகிட்ருப்பாங்கள்ல. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு ஆதார் கார்டு தான் இருக்கும். ஸோ ஒரு பர்சனே பார்த்தீங்கன்னா 2-3 நம்பரில் 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து அப்டேட் பண்ண முடியுது. அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதை பற்றி கிளியராகவே போன ஒரு வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நிறையவே அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அந்த அப்டேட்டே கொஞ்சம் பிடிக்கல நண்பா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் சர்வர் டவுனாகவே இருந்துச்சு. கொஞ்சம் ஆப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு நண்பா. கிட்டத்தட்ட நான் மார்னிங்கிலேருந்து ஆட்ஸ் பார்க்கலான்னு போனேன். ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சுன்னு சொல்லிக்கலாம். ஸோ கேப்சர்லாம் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ நண்பா கிட்டத்தட்ட ஒரு 5-6-7 டிஜிட்டில் வந்து டிஸ்பிளே ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 டிஜிட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபான்ட்ஸில் வந்து கேப்சர் வருது நண்பா. ஸோ எனக்கு கொஞ்சம் வரப்போ இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. மறக்காமல் உங்களுக்கு இந்த அப்டேட்டு பிடிச்சிருக்கு இல்லையான்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 13 டிஜிட்டில் கேப்சர் வருது. ஸோ நான் வந்து கேப்சர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து ஒரு 4 டிஜிட்டில் 6 டிஜிட்டில் வரப்போ அதை டைப் பண்ணுறப்போ இன்வேலிட் வருது கரெக்டாலும் போட்டாலும். ஸோ கிட்டத்தட்ட இந்த அப்டேட்லாம் போயிட்டுருக்கதால அது போல் இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த அப்டேட்லாம் முடிஞ்சுதா ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இது போலலாம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 13 டிஜிட்டில் வருது. உங்களுக்கு இது போல் கேப்சர் வருதா இல்லையா மறக்காமல் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது போலலாம் வந்துருக்கு. இன்னொரு பார்த்திங்கன்னா நிறையவே சூப்பராக அப்டேட் நான் வந்திருக்கு. இன்னொரு நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா அடுத்து இந்த ஒரு அப்டேட்டு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து இப்போ ஆயுர்வேதிக் கேப்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி SM CMலாம் அப்கிரேட் பண்ணியிருப்பீங்களே. ஸோ இதெல்லாம் ப்ராடக்ட் வந்து ஸோ வாங்காமல் இருப்பேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட்டு எடுத்தும் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுடைய டவுன்லைன்லேயே டேரெக்ட்லி ஃப்ரெண்ட்ஸுங்களை யாராச்சும் இதை பற்றி கிளியராக கேட்டாலும் ஸோ அவங்கக்கிட்ட பிரிண்ட் அவுட்டு கொடுத்தே நம்மளால் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ பிரிண்ட் அவுட்டே எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு வந்திருக்கலான்னு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றும் கேஒய்சிக்கான அப்டேஷன் வந்து இன்னும் முடியல. ஸோ பட் ஆனால் அப்ளிகேஷனில் கேஒய்சிக்கான ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 or 4 days
சம்டைம். ஸோ நாளைக்கே கூட ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஃபுல்லாக எம்டி சார் வந்து அப்டேட் பண்ணுவார். ஓகே, இந்த ஒரு வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா. ஏன்னா அடுத்தடுத்து அப்டேட் பண்ணதுக்கு குயிக்காக வந்து அப்டேஷன் நோட்டிஃபை ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நண்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை. நண்பா பாய்.